நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அனைத்து ரேஷன் கடைகளிலும் 24 ரூபாய்க்கு கரும்பு விற்கப்படும் என தமிழக அரசு சூப்பரான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கியது போக மீதமுள்ள கரும்புகளை 24 ரூபாய்க்கு விற்பனை செய்ய ஊழியர்களுக்கு அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதற்கு ரேஷன் கடை ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது எந்த வகையில் நியாயம்? ரேஷன் கடை பணியாளர்களை மன உளைச்சலில் சிக்க வைக்க வேண்டாம் என தமிழக அரசு இந்த அறிக்கையை உடனே திரும்ப பெற வேண்டும் என ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. ஸோ இந்த அறிவிப்பு பற்றினாக்கா மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு தான். ஸோ ரேஷன் கார்டுதாரர்களுக்கு கொடுத்தது போக மீதமுள்ள கரும்பை மக்களுக்கு திரும்ப குறைந்த விலையில் விற்பனை செய்கிறதுக்கு இந்த பிளான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ரேஷன் கடை ஊழியர்கள் ஒத்து வரலை. உண்மையான பற்றினாக்கா இந்த ஒரு திட்டம் யூஸ்ஃபுல்லான ஒரு திட்டம் தான். அதிகமாக வாங்கினதை வீணாக்காமல் அரசாங்கம் மக்களுக்கே சென்று விற்பனை செய்கிறதுக்கு ஒரு பிளானில் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தை கோரிக்கையும் வச்சுருக்காங்க. இது வரக்கூடிய நாட்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கலாம். ஸோ இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த திட்டம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா? உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மறக்காம இந்த செய்தி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதரை பற்றிப்போம், மனிதரை காப்போம். நன்றி.